Hey guys, ஃபைனலாக டிவிஎஸோட மேக்ஸ் 125 அப்படிங்கிற 125cc கம்யூட்டர் பைக் இந்தியாவில் வந்து லான்ச் பண்ண போகிறதா டிவிஎஸ் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மேக்ஸ் 125 இந்தியாவில் அப்கமிங் 1,05,000 எக்ஸோரூம் ப்ரைஸில் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த கம்யூட்டர் பைக் பொறுத்த வரைக்கும் ஹோண்டாவோட SP 125 ரைவலாக லான்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தான் டிவிஎஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இந்த பைக்கோட டிசைன் பிடிச்சிருக்காங்கிறத காமெண்ட் செக்ஷனில் காமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம சேனலோட அந்த ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிவிஎஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய செக்மெண்ட்டில் 110cc கம்ப்யூட்டர் பைக் இருக்குது. ஆனால் 125 அப்படின்னு எடுத்துக்கும் போது கண்டிப்பாக இந்த மேக்ஸ் 125 ஒரு பெஸ்ட்டான பைக்காக இருக்கும். மைலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக 70 km/லிட்டர் மைலேஜ் கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி டிவிஎஸில் ரைடர் 125 இருக்குது. நல்ல டெக்னாலஜி, நல்ல கான்ஃபிகரேஷன்ஸ், அதே சமயம் பார்த்தீங்கன்னா பில்டு குவாலிட்டியிலிருந்து ரைடிங் எர்கனாமிக்ஸ் வரைக்கும் பியூட்டிஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மேக்ஸ் 125 கொடுக்கறதுக்கான மெயினான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஒரு பெஸ்ட்டான மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு 125cc பைக் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணணும் அப்படிங்கிற ரீசன். அது மட்டும் இல்லாமல் ஹோண்டாவோட SP 125 ரைவலாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பைக் லான்ச் பண்ணுறாங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 124.8cc சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல்ட் இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 11.7 ஹார்ஸ் பவரும் 11.2 நியூட்டன் டார்க்கும் இந்த பைக்கில் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது டெஃபினட்டாக மைலேஜ் அப்படிங்கிறது பெட்டராக கிடைக்கும். இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 65லேருந்து 70 km/லிட்டர் மைலேஜாவது வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே சமயம் உங்களுக்கு சஸ்பென்ஸ் செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் ஃபோக்ஸும் ரியரில் உங்களுக்கு நைட்ராக்ஸ் ஷாக் அப்சர்வரும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பைக்கில் உங்களுக்கு அந்த பில்டு குவாலிட்டி அப்படிங்கிறது பெஸ்ட்டாக இருக்குது. எர்கனாமிக்ஸ் நல்ல ஒரு பெஸ்ட்டான எர்கனாமிக்ஸாக இருக்குது. இந்த பைக் முழுக்க முழுக்க ஒரு டிராஃபிக்கில் சிட்டியில் யூஸ் பண்ணுறதுக்கு பர்ஃபெக்டான 125cc தான் லான்ச் பண்ண போகிறாங்க. நிறைய உங்களுக்கு இந்த பைக்கில் இருக்கக்கூடிய அந்த டிகல்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டி இதோட அந்த கிரவுண்ட் கிளியரன்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் பெட்டர் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த டைம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேக்ஸ் 125 அப்படிங்கிற இந்த பைக்கோட டிசைன் எனக்கு தெரிஞ்சு ஸ்டார் சிட்டி ப்ளஸ் அதோட டிசைன் மாதிரி தான் எனக்கு தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கில் நிறைய வேரியண்ட்டும் கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பைக் டிவிஎஸில் உங்களுக்கு நிறைய காலமாக நம்ம நிறைய பைக்ஸ் வந்து பார்த்துருக்கோங்க. ஸ்டார் சிட்டிலேயே எக்கச்சக்கமான பைக்ஸ் வந்து இருக்குது. வெக்டர் அப்படிங்கிற நிறைய பைக்ஸ் எல்லாமே இருக்குது. பட் அது எல்லாத்தையும் தாண்டி இந்த பைக் லான்ச் பண்ணுறாங்கன்னா டெஃபினட்டாக வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம். அண்ட் அதே சமயம் இதில் டிஜிட்டல் அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்டெப் அப் சீட் கிடையாது, நார்மலான ஒரு சீட் தான். அதுவும் மட்டும் இல்லாமல் இந்த ஃபோக்கஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃபேமிலிக்கான அந்த ஒரு பைக்காக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்குன்னு தெரியல, வந்தால் தான் தெரியும். அண்ட் இந்த பைக்கில் 9.5 லிட்டர்ஸ் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் சிங்கிள் டிஸ்க் பிரேக் ஃப்ரண்ட்டில் இருக்கும். ரியரில் ட்ரம் பிரேக் தான் இருக்க போகுது. அண்ட் ஸ்போக் வீல்ஸ் தான் கண்டிப்பாக ஆஃபர் பண்ண போகிறாங்க. மேபி 2 வேரியண்ட் வந்துச்சு அப்படின்னா அலாய் வீல் வேரியண்ட்டும் ஸ்போக் வீல்ஸ் வேரியண்ட்டும் இந்த பைக்கில் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. ஸோ இந்த பைக் 1,05,000க்கு இந்தியாவில் லான்ச் பண்ணாங்க அப்படின்னா வாங்குவீங்களா? உங்களுடைய தாட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத காமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.